ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் வந்து குடும்பத்தோடு பார்த்தோம்னா குலதெய்வ கோயிலுக்காக அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வள்ளிகிட்ட வந்து யாருமே பேசாமல் கொஞ்சம் கோபத்தோடு தான் இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, நேற்றுக்கு நான் தெரியாதனமாக ஒரு வார்த்தை விட்டுட்டேன், அதுக்காக நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கோவப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறனும் வீராவும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க. என்னாச்சு வள்ளியம்மா, உங்ககிட்ட எல்லோரும் கோவத்தொழில் இருக்கிறாங்களா அப்படின்னு வீரா கேட்கும்போது, ஆமாம் வீரா, நேற்றுக்கு நீ வந்து என் பேரை வந்து உன் கடைக்கு வச்சியா, அதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வந்தேன். அப்போ வந்து நான் ஒரு வார்த்தை விட்டுட்டேன், நீங்கள் எல்லோரும் என்னை வேலைக்காரி மாதிரிக்கு பார்த்துருக்கீங்க, ஆனால் வீரா மட்டும்தான் அவள் வந்து தன்னுடைய அம்மாவை என்னை பார்த்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் எல்லாரும் என்கிட்ட கோவத்தில் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மாறன் வந்து சொல்கிறாங்க, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேயே, புகழ்ந்தா தலைக்கு மேலே வச்சு புகழ்ந்து தள்ளுறது, இல்லைன்னா கீழே போட்டு மிதிக்கிறது, இதே உனக்கு பொழப்பா போச்சுது. இப்போ என்ன, வீரா வந்து கடைக்கு வந்து உன் பேரை வச்சனால வீராவை தலை மேலே தூக்கி வச்சு ஆடுற, மற்ற எல்லாரையும் போட்டு கீழே தூக்கி போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாறா நீயும் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, எல்லாரும் என்கிட்ட வந்து பேச சொல்லுவேன்னு பார்த்தாக்கி நீயும் வந்து இந்த மாதிரிக்கு என்னை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறீங்க, உங்களை விட்டு எனக்கு யார்டா இருக்கிறா அப்படின்னு வந்து வள்ளி வந்து ரொம்பவே சோகத்தோட சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரியத்தை நாங்கள் ஒன்றுமேல உங்ககிட்ட வந்து சகஜமாக பேசுவோம், ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கெல்லாம் நீ சொன்னேன்னு வச்சுக்கையே, அதுக்கப்புறமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பேச மாட்டேன்டா, நான் ஒரு தடவை பட்டதே போர் அப்படிங்கும் போது இப்போ வீரா சொல்கிறாங்க, சரி வள்ளியம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, உண்மையை சொல்லப்போனால் நீ தான் என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற, ஆனால் அங்கே பாரு நான் என் பிள்ளைங்களா வளர்த்த இந்த 3 பேரும் என்னை பற்றி ஒழுங்காகவே புரிஞ்சு வச்சிருக்காம நான் அப்படி சொன்னதுமே அவனுங்களாம் கோவப்பட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க ராகவ சொல்கிறாங்க, அதனால தான் இன்னைக்கு இந்த வீட்டில் எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது, ஓஹோ இதுக்கு அதுதான் காரணமா, அதனால தான் வீட்டில் எல்லாரும் வேலை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நீ மட்டும் வேலை செஞ்சாதானே உன்னை வேலைக்காரியாக நாங்கள் வச்சுருக்கணும் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்ட, அதனால தான் எல்லா வேலையும் வந்து கண்மணி அதுக்கப்புறமா நான் எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம் அப்படிங்கவும், இதுக்கு பின்னாடி இந்த மாதிரிக்கு ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு வந்து வள்ளி கேட்டுட்டு இருக்கவும், சரிடா எல்லாருமே வந்து சந்தோஷமாக பேசி சிரிங்கடா, அப்போ தான் ஜாலியாக இருக்கும், எல்லாரும் உம்முன்னு வந்தீங்கன்னா நல்லாவே இருக்காதுடா அப்படிங்க சொல்லவும் அடுத்தது எல்லாருமே சகஜமாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்ப எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அது அப்படி இப்படி முடிஞ்சு போயிருத, அது வந்து அப்படியே வந்து பெருசாக மாட்டுக்குது, ஆனால் இப்போ நான் கோயிலுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறீங்க, அங்கே போனதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய பிரச்சனை நான் ஏற்படுத்துகிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் விஜய் வந்து கண்மணியை பார்த்து சிரிக்கிறாங்க, கண்மணியும் வந்து விஜயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே ராமச்சந்திரனையும் குடும்பத்தாரையும் வரவேற்கிறாங்க. ஐயா நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்குதுன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்கள் வருவீங்களோ மாட்டீங்களோன்னு சொல்லி நினச்சேன் அப்படிங்கும்போது உடனே வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது எப்படி நாங்கள் வராமல் போவோம், அதெல்லாம் நாங்கள் இப்போ தான் கரெக்டாக வந்துட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும் போது, அது மட்டுமா என் குடும்பத்தில் நான் அடுத்ததாக ஒரு வாரிசு உருவாக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து நல்லபடியாகவே எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லவும், வாங்க நம்ம போய் சாமியை போய் கும்பிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிடுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மாறனும் வீரா வந்து தனியாக நிற்கவும் உடனே மாறன் கேட்குறாங்க, என்ன வீரா அங்கேருந்து நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, முளைப்பாரி எடுத்துட்டு வா அப்படிங்கவோ, இல்லை மாறா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னதான் இருந்தாலும் சரி நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வரதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு நம்ம கடை திறந்ததுமே மாமா வந்து ஃபர்ஸ்ட் போனி கொடுத்தாருல, அந்த ரூபாயை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே மாறன் வந்து சிரிக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், உனக்கு எங்கள் அப்பா மேலே என்னை விட உனக்கு தான் வந்து அதிக பாசம், அதே மாதிரிக்கு பாரு எங்கள் அப்பாவும் வந்து என்கிட்ட மோகம் கொடுத்து பேசுகிறாரா பாரு, ஆனால் உங்ககிட்ட மட்டும் எப்படி பேசுகிறாரு பாரு, உங்ககிட்ட தானே போனியை வந்து அவர் ரூபாயை கொடுத்தாரு அப்படிங்கும்போது, அப்புறமா வீரானா சும்மையா அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்லவும், சரி சரி வா முளைப்பாரி எடுத்துக்கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வீரா வந்து முளைப்பாரி எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜய் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து இந்த ஊர்க்காரங்க எவ்வளோ தூரம் வந்து மரியாதையாக வச்சிருக்கிறாங்க, இந்த ஊர்க்காரங்க முன்னாடியே இவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே கண்மணி வராங்க, என்ன விஜய் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லக்கா இந்த ஊர்க்காரங்க அவ்வளோ பேரும் ராமச்சந்திரன் குடும்பத்தார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறாங்க,
இந்த ஊர்க்காரங்க முன்னாடியே இந்த குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரிக்கு ஒரு நிலைமை உருவாக்குனா எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்த்தா ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அப்படிங்கும்போது அப்போ கண்மணி வந்து நினைக்கிறாங்க, இந்த விஜய் எவ்வளோ மோசமானவளாக இருக்கிறா, ஆனால் இதை பற்றி நம்ம சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்களே, அந்த மாதிரிக்கு இவ வெகுளித்தனமான பொண்ணு மாதிரிக்கெலாம் இவ வந்து தன்னுடைய நடிப்பை வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸை பண்ணி வச்சிருக்கிறா. அதனால் வள்ளியம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் இவளை பற்றி சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இவளை சும்மா விடக்கூடாது, இவளை எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம கைங்குளமாக நம்ம பிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் இவளை கைங்குளமாக நம்ம பிடிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா அவங்க அதாவது கண்மணி வந்து வாமிட் பண்ணுற மாதிரிக்கு இருக்கிறாங்க. என்னக்கா என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன சாப்பிட்டது ஏதாவது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுட்டு இருக்கவோ, என்னன்னு தெரியல காலையிலேருந்து எனக்கு வந்து தலை சுற்றுற மாதிரிக்கு இருக்குது, வாமிட் வர மாதிரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் பார்த்தோம்னா வள்ளி சித்தின்னு கூப்பிடவும் எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னன்னு தெரியல கண்மணி அக்கா வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்ததுமே வள்ளிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்ன கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சித்தி காலையிலேருந்து வந்து தலை சுத்துற மாதிரி இருந்தது, வாமிட்டாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவோ, ஓஹோ எனக்கு புரிஞ்சு போச்சுது, இப்போ தானே கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த ஊர்க்காரங்க வந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு வாரிசு சீக்கிரத்தில் வரணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கும்போது சீக்கிரமாகவே நல்லபடியாக எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வாய் முகூர்த்தம் நம்ம குடும்பத்துக்கு புதுசாக வாரிசு வர போகுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராமச்சந்திரன் எல்லாருமே கேட்குறாங்க, என்ன வழியா அப்படின்னு சொல்லுன்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு என்னமோ கண்மணி வந்து வாமிட் பண்ணுறத பார்த்தாக்கி அவள் வயிற்றுல குழந்தை உருவாயிடுச்சுது, நம்மளுக்கு அடுத்தது ஒரு வாரிசு உருவாகி போச்சு அப்படின்னு சொல்லவோ, என்ன ராகு அப்படின்னு சொல்லவும் ராகு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஊரில் இருந்து ஒரு பாட்டியை தான் காட்டுறாங்க. அந்த பாட்டி வந்து கண்மணியோட கையை பிடிச்சு பார்க்குறாங்க. பிடிச்சு பார்த்ததுமே சொல்கிறாங்க, ராமச்சந்திரன் அவன் குடும்பத்துக்கு புதுசாக ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லவும், கோயிலுக்கு வந்த நேரம் பார்த்தியா உன் குடும்பத்துக்கு நம்மள நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே மாறன் வீரன் எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா கண்மணி வந்து கல்யாணத்துக்கு முன்னக்கிட்டேயே வடிவோட மகனுக்கும் அவங்களுக்கு தான் கண்மணிக்கு தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது. அதனால அவங்க வந்து கன்சிவாக இருக்கிற மாதிரிக்கு தான் அந்த கதையை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்மணி வந்து கன்சிவாக இருக்கிறதையே அந்த கதையை அப்படியே வந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கண்மணி வந்து கன்சிவாக இருக்கிற மாதிரி காட்டுங்க. அந்த பழைய கதையை அப்படியே அவங்க முடிச்சுட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ வந்து இந்த மாதிரி கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்ததான் வந்து என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.